FBI எனப்படும் ஃபெடரல் பியூரோ ஆஃப் இன்வெஸ்டிகேஷன் உலகின் முன்னணி துப்பறியும் நிறுவனங்கள் ஒன்று. குற்றங்களை தடுக்கும், குற்றவாளிகளை துரத்தி பிடிக்கும் அமெரிக்காவினுடைய கழுகண்டே சொல்லலாம். ஆனா இந்த பிரம்மாண்ட ஜாம்பவானின் கண்ணில் விரலை வெட்டு ஆட்டிய தனி ஒருவன் இருக்கிறான். அதுவும் சும்மா இல்ல, 45 ஆண்டுகளாக. இன்னைக்கு இந்த வீடியோல டிபி கூப்பரை பத்தி தான் பார்க்க போறோம். நான் தான் அமான். வெல்கம் டு அமான் 001. நவம்பர் 1971 அமெரிக்காவில் பாதி பேர் பசி மயக்கத்திலும் மீதி பேர் தூக்க மயக்கத்திலும் இருந்த நேரம் அது. போர்ட்லாண்ட் சர்வதேச விமான நிலையத்திற்குள் நுழைந்தான் கூப்பர். கருப்பு கோட், பளிர் வெள்ளை சட்டை, மசங்காத டை போன்றவைதான் அந்த கால ஜென்டில்மேன்களின் ட்ரெஸ் கோட். அங்கிருந்து சியாட்டல் செல்வதற்கு டான் கூப்பர் என்ற பெயரில் டிக்கெட் வாங்கி கொண்டு போயிங் 727 ஹண்டன் என்ற விமானத்தில் ஏறினான். 40களில் வயது, 6 அடி உயரம், அலட்டலில்லாத ஸ்டைல் என சந்தேகமே பட முடியாத தோற்றம் அவனுடையது. மதியம் 2:50க்கு விமானம் டேக் ஆஃப் ஆனது. அவனை தவிர்த்து அந்த விமானத்தில் 36 பயணிகள். அடுத்த சில நிமிடங்களில் பணிப்பெண் ஃபிளாரன்ஸ் ஸ்காப்னரை அழைத்த அவன் ஒரு துண்டுச்சீட்டை நீட்டினான். வழக்கமாக போன் நம்பர் கேட்டு வழியும் ஆட்களில் ஒருவன் போல என நினைத்த ஃபிளாரன்ஸ் அந்த துண்டுச்சீட்டை பிரித்து கூட பார்க்கவில்லை. அதை நீங்கள் பிரித்து பார்ப்பது நல்லது என மெல்லிய குரலில் சொன்னான் கூப்பர். புருவங்கள் உயர மடிப்பை பிரித்தவளை, வணக்கம், நான் இந்த விமானத்தை கடத்தப் போகிறேன். ஹீரோயிசம் வேண்டாம், என்னிடம் வெடிகுண்டுகள் இருக்கின்றன என்ற வரிகள் வரவேற்றன. அதிர்ச்சியில் கூப்பரை பார்க்க அவன் அலட்டி கொள்ளாமல் தன்னிடமிருந்த பிரீஃப்கேஸை திறந்து காட்டினான். அதில் நெருக்கி அடித்தபடி வெடிகுண்டுகள் ஜம்மென இருந்தன. மொத்த தேசத்தின் பிளட் பிரஷரும் எகிரியது. ஒற்றையால் அத்தனை பாதுகாப்பை மீறி ஒரு விமானத்தை கடத்தியிருக்கிறானே என பிதுங்காத விழிகளே இல்லை. ஆனால் 1000 அடி உயரத்தில் இதை பற்றியெல்லாம் கவலைப்படாமல் அமைதியாக உட்கார்ந்திருந்தான் கூப்பர். அவனுடைய கண்களில் புதிதாக கூலர்ஸ் முளைத்திருந்தது. அவனுடைய டிமாண்ட் $2 லட்சம் டாலர்கள், ரேண்டம் சீரியல் எண்களோடு 4 பாராசூட்கள். விமானம் சியாட்டிலில் தரையிறங்கும் போது மீண்டும் பறக்கிறதுக்கு வசதியாக டேங்க் நிறைய எரிபொருள். 5:40க்கு விமானம் சியாட்டில் தரையிறங்கியது. பணமும் பாராசூட்டும் அவனிடம் ஒப்படைக்கப்பட்டன. கூப்பர் சொன்னபடியே பயணிகளை விடுவித்தான். எஞ்சி இருந்தது 2 பைலட்டுகள், ஒரு விமான பணிப்பெண், ஒரு இன்ஜினியர் என 4 பேர் தான். எரிபொருள் நிரப்பும் நேரத்தில் தன்னுடைய திட்டத்தை பைலட்டுகளிடம் விவரித்தான் கூப்பர். விமானம் மெக்சிகோ நோக்கி 10,000 அடி உயரத்தில் 120 மைல் வேகத்தில் பறக்க வேண்டும். விமானத்தின் இறக்கிய பகுதி 15 டிகிரி கீழ் நோக்கி இருக்க வேண்டும். வழியில் நெவாடா மாகாணத்தில் 2வது முறை எரிபொருள் நிரப்பிக் கொள்ளலாம் என பக்காவா திட்டமிட்டு வைத்திருந்தான் கூப்பர். இரவு 7:40 மணிக்கு விமானம் மெக்சிகோ நோக்கி கிளம்பியது. அந்த விமானத்தை பின்தொடர்ந்து 3 இராணுவ விமானங்களும் சேர்ந்து கிளம்பின. கூப்பரின் பார்வையில் பட்டுவிடக்கூடாது என்பதற்காக ஒன்று போயிங்க்கு நேர்மேலையும் மற்றொன்று நேர்கீழையும் பயணித்தன. கொஞ்சம் தூரம் இடைவெளி விட்டு மற்றொன்று. விமானத்தில் இருக்கக்கூடிய எல்லாரையும் காக்பீட்டிற்குள் அனுப்பினான் கூப்பர். யாரையும் வெளியே வரக்கூடாது என மிரட்டல் விட்டான் கூப்பர். 8:15 மணிக்கு விமானத்தில் பின்பக்கத்தில் சட்டென எடை குறைந்ததை உணர்ந்தார்கள் விமானிகள். 10:15 மணிக்கு நெவாடாவில் தரையிறங்கிய போது கூப்பர் விமானத்தில் இல்லை. கூப்பர் எப்படி தப்பியிருப்பான்? எல்லாருடைய மனதிலும் இந்த கேள்விதான் ஓடிக்கொண்டிருந்தது. காரணம், கூப்பர் பயணித்த விமானத்தை பின்தொடர்ந்து 3 விமானங்கள் கண்கொத்தி பாம்பாய் கண்காணித்து வந்தன. கண்டிப்பா கூப்பர் குதிக்கும் போது அவர்களுடைய கண்களில் பட்டிருக்க வேண்டும்.